அன்பிற்கினியவர்களே, கட்டுவோர் விலக்கிய கல்லே வீட்டிற்கு மூலைக்கல் ஆயிற்று. அண்மையிலே வளர்ந்து வருகிற நடிகர் ஒருவர் சொன்னார், என்னோடு நடிக்க மறுத்த கதாநாயகிகள் எல்லாம் என்னுடைய பாட்டிற்கு நடனமாடி ரீல்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். கட்டுவோர் விலக்கிய கல் வீட்டிற்கு மூலைக்கல் ஆயிற்று. அவருக்கு குரல் வளம் சரியில்லை என்பதனால் பாடகர் குழுவிலிருந்து அவர் ஒதுக்கப்பட்டார். ஆனால் அதுவே அவருக்கு மூலைக்கல் ஆனது. தானே பாட்டு எழுதி தானே இசையமைத்து அவர் பாடிய பாடலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நபர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கட்டுவோர் விலக்கிய கல் வீட்டிற்கு மூலைக்கல் ஆயிற்று. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலேயே விலக்கப்பட்டார், விலைக்கு விற்கப்பட்டார். ஆனால் அவர்கள் பசியால் வாடிய போது, பஞ்சம் வந்தபோது அவர்தான் அவர்களுக்கு உணவளித்தார். கட்டுவோர் விலக்கிய கல் வீட்டிற்கு மூலைக்கல் ஆயிற்று. இயேசு தன்னுடைய மக்களிடத்திலே வந்தார். ஆனால் அவர்கள் அவரை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள், விலக்கினார்கள், கொன்றார்கள். இந்த உலகம் மடமை என்று கருதுகிற சிலுவையின் வழியாக அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அந்த சிலுவைதான் அனைத்து மாந்தருக்குமான மீட்பின் வாயிலாக அமைந்தது. கட்டுவோர் விலக்கிய கல் வீட்டிற்கு மூலைக்கல் ஆயிற்று. நீங்கள் நேர்மையாளராக இருந்து, முயற்சி எடுப்பதற்கான ஆற்றல் உங்களிடம் இருந்து, உண்மை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மனம் சோர்ந்து போகாதவராக இருந்தால் நீங்கள் விலக்கப்பட்டாலும் கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் விலக்கப்பட்டாலும் வீட்டிற்கு மூலைக்கல் ஆவீர்கள்.